சில வருடங்களுக்கு முன் யூடியூபில் சில பைனான்ஸ் மேதைகள் பேசி அறிவுரை வழங்கியதை கேட்டேன். அதில் சம்பாதித்தால் மட்டுமே போதாது, சம்பாதித்த பணம் மூலம் உங்களுக்கு சைடாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என பேசிய வீடியோவை பார்த்து நாமும் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு அதற்காக ஏதேனும் வழி பிறக்குமா என பார்த்து கொண்டிருந்தேன். சில மாதங்களாக எந்த ஒரு வாய்ப்பும் வரவில்லை. ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு சில நாட்கள் வேலை செய்யும் இடத்தில் பழக்கப்பட்ட ஒருவர் தனது போனில் பிசினஸ் குறித்து வேறு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அதை கவனித்த நான் அவரிடம் பேச்சு கொடுத்தேன். அவரிடம் பிசினஸ் குறித்து கேட்டேன். அவரோ என்னிடம் இதனை இப்போது சொன்னால் உங்களுக்கு புரியாது. 2 நாட்கள் கழித்து ஒரு மாலை 6 மணி அளவில் ஒரு குறிப்பிட்ட மாலுக்கு வர சொன்னார். மனதில் பயங்கர மகிழ்ச்சி, ஏதோ புதிதாக சாதிக்கப் போகிறோம் என்று. எப்படியாவது வருகிற பிசினஸ் வாய்ப்பில் இணைந்து நமக்கு சைடாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என மனதில் உறுதியாக இருந்தேன். 2 நாட்களுக்கு பின் அவர் சொன்ன நேரத்துக்கு அந்த மாலுக்கு போனேன். என்னை கண்டதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். ஒரு மேசையை காட்டி அமர சொன்னார். ஒரு சில நிமிடத்தில் ஒரு அழகான பெண் சிரித்த முகத்துடன் லேப்டாப்புடன் வர அவரை வரவேற்று என்னை அறிமுகப்படுத்தினார். அவருக்கு வந்த பெண், காஃபி ஆர்டர் செய்தீர்களா என கேட்டார். உடனே அவர் என்னிடம் காஃபி ஆர் கேப்புச்சினோ என கேட்டார். நானும் கேப்புச்சினோ என சொன்னேன். ஆர்டர் கொடுத்துவிட்டு எனதருகில் வந்து உட்கார்ந்தார். இப்போது நாங்கள் 3 பேர். அந்த பெண் என்னிடம் பிசினஸ் குறித்து சில கேள்விகள் கேட்டார். எனக்கு அதை பற்றி பெரிதாக எதுவுமே தெரியவில்லை. அவர் கேட்ட கேள்விகள்: ஒரு KFCயின் பிரான்ச் துவங்க எவ்வளவு ரூபாய் பணம் ஆகும்? உங்களால் ஒரு பிசினஸ் துவங்க எவ்வளவு ரூபாய் செலவு செய்ய முடியும்? இப்படி இன்னும் சில கேள்விகள் கேட்டார். நான் அதற்கு சரியாக பதில் சொல்ல இயலவில்லை. ஏனெனில் அதனை குறித்து பெரிய விவரம் தெரியவில்லை. அதனால் அவரே அதனை குறித்து அனைத்துக்கும் விளக்கம் கொடுத்தார். பின் அவர்கள் நிறுவனம் QNet எனவும் அதன் பிசினஸ் மாடல் குறித்து விளக்கம் கொடுத்தார். நானும் பலியாடு போல தலையை ஆட்டிக்கொண்டிருந்தேன். உங்களின் கனவு என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், நிறைய சம்பாதிக்கணும் என்று. சரி என்றவர். நீங்கள் ஆடம்பர சொகுசு கார், ஆடம்பர அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி வாழ்க்கையை அனுபவிக்கணும். அதற்கு இந்த QNet பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும் என்று சொன்னார். இந்த பிசினஸில் இணைந்த பலர் இன்றைக்கு கோடீஸ்வரர்கள் என்று கூறினார். மேலும் அந்த பெண் சொன்னார், நீங்கள் செலவு செய்ய போகும் தொகை ரொம்ப சிறியது ஆகும். ஆனால் அடைய போகும் பெனிஃபிட் ரொம்ப அதிகம். நீங்கள் கொடுக்கும் பணத்துக்கு உங்களுக்கு உலகத்தில் உள்ள பெரிய ஆடம்பர ஹோட்டல் புக் பண்ணலாம். அதனை பலருக்கு செய்து கொடுக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானமும் வரும் என்றார். நீங்கள் எங்கள் குரூப்பில் இருப்பதனால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து டீமாக உங்களுக்கு பெரிய சப்போர்ட் செய்வோம் எனவும், இன்னும் 2-3 வருடங்களில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிவிடுவீர்கள். அதன் பின் பல நாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுலா சென்று மகிழலாம் எனவும், பெரிய பெரிய பிராண்ட் கார் வாங்கலாம் எனவும் இன்னும் பல கூறி ஒருவரை ஏமாற்ற வேண்டுமெனில் முதலில் அவரின் ஆசையை தூண்ட வேண்டும். 2 பேரும் சேர்ந்து எனது மூளையை நன்றாக சலவை செய்துவிட்டனர். நான் அவர்களிடம் பிறகு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அந்த பெண்ணின் முகம் மாறிவிட்டது. ஏனெனில் அவருக்கு உடனே பதில் வேண்டுமாம். பலர் இதுபோல் போனவர்கள் திரும்ப அவர்களிடம் சேரவில்லை. அதனால் இரவு வீட்டுக்கு சென்றதும் அவர்களின் பேச்சு என்னை குழப்ப ஆரம்பித்தது. பின் என் மனைவியிடம் கேட்டேன். அவர் சொன்னார். என்ன சொல்லியிருப்பார் அவரது மனைவி? முழுவதும் தெரிந்து கொள்ள என்னுடன் இணைந்திருங்கள். இது சொல்ல மறந்த கதை.